மக்களை எல்லாம் பார்த்து கான்ஃபிடென்ட்டா இருங்கன்றாரு. ஆனா அவரு 2 தொகுதியில நிக்கிறாரு. தமிழக அரசியல் வரலாறுல யாருமே 2 தொகுதியில நின்னதில்ல. ஜெயலலிதா தமிழ்நாடு அவங்க நின்றுருக்காங்கல்ல. 4 தொகுதி அப்ளை பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. 4 தொகுதி நிக்க முடியாது. 2 நிக்கலாம். 4 பண்ணா தேர்தல் ஆணையம் வந்து கேன்சல் பண்ணி ஏன்னா அது வேற அரசியலுக்காக பண்ணாங்க. கான்ஃபிடென்ட் இல்லாம பண்ணல. வேணும்னே ரிஜெக்ட் பண்ணணும்னே அவங்க பண்ணாங்க. அது ஒரு மலிவான அரசியல். இது கான்ஃபிடன்ஸ் இல்லாத அரசியல். தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் 2 தொகுதியில நின்னதில்ல. வீக்கா நம்ம பார்க்குற எடப்பாடி கூட 2 தொகுதியில நின்னதில்ல. அப்ப ஊருக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் பாடம் எடுத்துட்டு, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மாரி பேசிட்டு, கடைசில நீ 2 தொகுதியில நிக்கிறன்னா, நேற்று திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வந்து விஜயை கலங்கச் செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வேட்பாளர்கள அறிமுகப்படுத்தல, மக்களுக்கான காப்பாளர்கள அறிமுகப்படுத்துறேன். இது விஜய்க்கும், ஸ்டாலினுக்குமான தேர்தல். மக்களுக்கும் அதிகார மமதை கொண்ட ஒரு குடும்பத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்லாம் நெறைய பேசுறாருல்ல. பேசலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம் அறிமுகப்படுத்திட்டு. ஆனா, விஜயை போன்ற ஒரு ஆணவம் பிடித்த, திமிர் பிடித்த, அதிகாரம் இல்லாத போதே இவ்வளவு திமிரும், மக்களை ஒரு கரப்பாம்பூச்சிகள் போல நடத்துகிற ஒரு தன்மை உள்ள ஒரு மனிதர நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இல்ல சந்திச்சதில்ல. எந்த நீங்க இடத்துல போய் அரசியலுக்கு கடத்துற கரப்பான்பூச்சி நீங்க மாரி எங்க நடத்துறாரு? என்ன கரூர்ல என்ன பண்ணாரு? ஒவ்வொரு முறையும் மக்கள என்ன பண்ணாரு? என்ன மாதிரியான ஒரு மோசமான மனநிலையோட மக்கள் நடத்தினாரு? இதுவரைக்கும் இப்ப இந்த இந்த ஒரு பையன் 19 நாள் ஐசியூல இருந்து செத்து போனானே, போய் பார்த்தாரா? உலகத்துல நடக்குமா இந்த அயோக்கியத்தனம்? எவனாவது போய் பார்த்தாங்களா தாவேக்கால? யாரு போய் பார்த்தா? அமைச்சர் மகேஷ் போய் பார்த்தாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போய் பார்த்தாரு. செத்த வீட்ல போய் பார்த்தாரு. அவங்க அப்பா சொன்னாரு, அந்த பையனோட அப்பா. 41 பேர் செத்தப்பயே இவன் எவனுமே வரல. என் பையனுக்கா வரப்போறாங்கன்னு அந்த பையன் அட்மிட் ஆன அன்னைக்கு கேட்டாரு. அதையே உண்மையாக்குனாங்க. அ விஜய்க்கு அட்லி வீட்டு வளகாப்புக்கு போறதுக்கு நேரம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீ போ. கல்யாணத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு. பணக்கார வீட்டு வளகாப்பு, பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு நேரம். உன்ன நம்பி வந்து செத்தவனுக்கு போய் பார்க்க நேரம் இல்லையா? இல்ல அவனுக்கு போய் உதவி செய்ய நேரம் இல்லையா? அப்புறம் என்னமோ வந்து பேசுற. உங்க வீட்ல என்ன நீ செஞ்ச? இத்தன நாள் ஒரு நாள் நீங்க மத்த எல்லாம் விடுங்க. ஒரு நாள் இந்த ஆளு மேடையில நின்னு அவருடைய ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பானா? ஒரு நாள் அட்வைஸ் பண்ணியிருப்பாரா? நீங்க வந்து இப்படி பேசாதீங்க, அசிங்கமா பேசாதீங்க, பின்னாடி வண்டியில வராதீங்க. ஒரு நாள் சொல்லியிருப்பாரா? அப்ப ரசிகர்கள் செய்கிற அந்த தற்கொலை சாகசங்களை எல்லாம் ரசிக்கிற ஒரு மனநிலையில இருக்கிற ஒரு மோசமான ஒரு ஆளை வைத்துக்கொண்டு, நீ என்ன வேணா பேசலாமே, வீட்ல இருப்பேன். நீ உன்னை போன்ற ஒரு மமதை பிடித்த, திமிரு பிடித்த இந்த மக்கள்லாம் பாரு, என்ன பார்த்தா எப்படி கத்துறாய்ங்க பாருன்னு அவர்களை ஒரு 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 இந்த பொருளை போல கிளாடியேட்டர்ல எல்லாம் இந்த பழைய காலத்துல சண்டை போட வச்சு பார்ப்பாங்க. அது போல இங்க பாரு என்ன பார்த்து எப்படி கத்துறாங்கன்னு ரசிக்கிற ஒரு குரூர மனநிலை உள்ள ஒரு ஆளா இருந்துகிட்டு, நீ என்னமோ மேடையில இப்படி எல்லாம் பேசினீன்னா மக்களை ஏமாந்துருவாங்க. இத்தனை நாள் நீ என்ன பண்ணேன்னு பார்த்துட்டு தானே இருக்காங்க.